சிறகடிக்காசை சீரியலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து அழகாக மடியிலலாம் வந்து படுத்து தூங்கி சந்தோஷமாக வந்து ஒரு ரொமான்டிக்கான கப்பலாக வந்து இந்த பக்கம் முத்து மீனாவும் மாறி கடைசியில் வந்து என்ன சொல்கிறார் முத்து அப்படின்னா வந்து அப்போ கல்யாணத்துக்கு பிறகு தான் என்னை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே ஆமாம், ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் சுதந்திரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லிக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு அவசரமாக கிளம்பணும். ஐயோ, நான் வந்து எனக்கு சவாரி இருக்குன்னு சொன்னால என்ன ஏன் சீக்கிரம் எழுப்பல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு போயிட்டு இருக்காரு. அலாம் அடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா கட்டத்தில் ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. உடனே கூட போய் சார்ஜ் போடுறான்னு ஃபோனை போட போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோகியை அந்த ஃபோனை எடுத்து பார்த்தணுங்கிறதுக்காக வெளில எட்டி பார்க்குறாங்க. டம்க்குன்னு எட்டி பார்த்து அந்த பக்கம் கிட்டக்க வராங்க. ஹால்லேயே நடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வராங்க. ஆனால் வந்து முத்து அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்தவர் டக்குன்னு என்னம்மா ஏன் நடந்துகிட்டே இருக்க அப்படின்னா, ஏன் நடக்கூடாதா, நடக்கிறது கூட உன்ட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹிணி பேச, நீ இங்கே நடா இல்லை தெருவில் நடா என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நான் உள்ளார போய் சார்ஜ் போட்டு இவர் குளிக்க போன உடனே இவங்க உள்ளார போய் அதை எடுக்க பார்க்குறாங்க. எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து இவர் துண்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ மீனாவை கூப்பிட்றாரு. ஸோ உடனே மீனா உள்ளார வந்துட்டாங்க. உடனே இவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, கட்டிலுக்கு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ தான் வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வந்து விஜயா உள்ளார வராங்க. விஜயா உள்ளார வந்தோடனே வந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க பார்த்துடக்கூடாதுன்னு இவங்க அப்படியே கட்டிலுக்கு அடியில் போய் சொருகிக்கிறாங்க ரோஹிணி. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனோஜ் அவர் வெளில வந்து ரோஹிணின்னு தேடி கூவி வித்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து கேட்டால் அவங்க அம்மா நேற்று பார்த்தனேங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களாம்மா எங்கம்மான்னு தெரியுமானா தெரியலன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவர் ஒரு 500 ரூபா காசு கேட்குறாரு. கேட்டால் எல்லாமே என் டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்குது, கையில் கேஷ் இல்லை. இப்போ காரை சர்வீஸ் விட்டு நான் போனோம் அப்படின்னா என் கையில் வந்து கொஞ்சம் காசு வேணும், இது ஒரு வேளை கேபுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அதான் என்ன தான் டிஜிட்டல் மணின்னு சொல்லி சொன்னாலும் கையில் காசு தாண்டா கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படின்னு அவங்க அம்மா வசனம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ முத்து மீனாவும் வெளில வந்ததுக்கப்புறமா முத்து குளிச்சுட்டு வெளில வந்தப்புறமா மீனாவை தலை தோட்டி விட சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து கீழே படுத்திருக்க அந்த பெட்டு கீழே படுத்திருக்க ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த ஃபோனை எடுத்து தேடி பார்த்து அந்த ஃபோனில் அந்த வீடியோவை பார்த்துட்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான், இதை மட்டும் இந்த வீட்டில் போட்டு உடச்சா அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியன் வந்து அடாப்ட் பண்ணி கூட்டுறதுங்கிற வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு அனுப்பிக்கலாம்னு நினைக்கும் போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படின்னா அவங்க கடுப்போடு இருக்க. இப்போ இவங்க என்னென்னா வந்து இதுங்க ரெண்டு மாற்றி ஊட்டி விட்டுக்கலாம் ஆரம்பிக்குதுங்க. வேறு முத்துவும் மீனாவும் ஊட்டி விட்டுக்க ஆரம்பிக்க. இதுக்கு நடுவில் மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு அண்ணாமலைகிட்ட பணம் கேட்டால் அவர் தரமாட்டாங்கிறார். இவர் திருப்பி கொடுக்க மாட்டார், மிச்ச காசு கூட கொடுக்க மாட்டார் மனோஜ் அப்படின்ட்டு. ஏன்பா உங்கள் காசு எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா இவ்வளோ தூரம் இது பார்க்குறவன் என் காசு 27 லட்சத்தை கொடுக்கணுண்டான்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வந்து எப்படியோ மொட்டை மாடிக்கு யாரும் இல்லாத போது தப்பிச்சு போய் மாடியில் தான் இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த நீத்துவும் ரவியும் ஒரு பிளேட்டெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து இந்த சுதா அதை பார்த்துட்டு இவங்க பழகிறதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியில்லை அப்படின்ட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. இதை வெட்டி விடணும் இப்போவே ஆரம்பத்துலேயே அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த நீத்துவும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சப்பறம் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கிற கேள்வியும் வேறு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.